ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைகலர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் சுகரும் மில்க்கையும் ஆட் பண்ணி அந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயை அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயிலை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் அது கூட தேவையான அளவு மைதா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை கலர் கேக் பண்ணுறதுனால 3 பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் தடவி அதை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒயிட் கலர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கணும். அடுத்தது கலர் சேர்க்கறதுக்காக 2 பவுலில் தனித்தனியாக எடுத்து ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பவுலில் எடுத்து அதை கொட்டிக்கணும். இதே மாதிரி அடுத்தது ஆரஞ்சு கலரையும் ஆட் பண்ணி அதையும் அதே மாதிரி பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி அதையும் அந்த பவுலில் கொட்டிக்கணும். இப்போ 3 கலரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இந்த 3 பாத்திரத்தையும் அதில் வச்சு ஆவியில் மிதமான சூட்டில் ஒரு 20லிருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 40 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பார்க்கணும். மாவு ஒட்டாமல் வந்தால் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கணும். மேலே இருக்கிறத லேசாக ட்ரிம் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் லேயர் பை லேயராக வைக்க முடியுங்கிறதுக்காக லேசாக ட்ரிம் பண்ணிக்கிறேன். ட்ரை கலர் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.